ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படி இல்லை. ஏன்னா நான் தொடர்ந்து திருச்செந்தூர் போனேன், அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து திருவண்ணாமலை போனேன். என்னால் நடக்க முடியல. அதனால் நான் நைட்டு ஊர்லேருந்து வந்த உடனேயே எல்லா பழங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக அப்படி தான் வருஷம் நான் தான் செய்வேன். முதல் நாள் நைட்டே சின்ன பழங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி திராட்சையை தவிர புளிப்பான அந்த திராட்சை தவிர வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம், அப்புறம் வந்துட்டு இன்னொன்று ஆப்பிள், இந்த மாதிரி பலாசொலா, இதுமாரி சீப்பாக கிடைக்கிறதுலாம் ஒரு 3 எடுத்து கொய்யாப்பழம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கேசரி மாரி கிண்டுவேன். அது கிண்டி நைட்டே இந்த வாழைப்பழம் இங்கே பாருங்கள், செவ்வாழைப்பழம், இந்த வாழைப்பழம் 200 ரூபா பணம், இந்த பூவு இதெல்லாம் வச்சு நான் என்ன செஞ்சேன், எப்போதுமே நைட்டே நான் வச்சுட்டேன். என்னால் காலையில் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டே வச்சுட்டு இந்த கேசரி கிண்டி நைட்டு படைச்சிட்டேன். நான் காலையில் என்னால் எழுந்திரிக்க முடியல, அவ்வளோது கால் வலி. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் சமைச்சேன், லேட்டாக தான் படைத்தேன். இது இருந்தாலும் எல்லாருக்கும், என்னுடைய உறவுகளுக்கெல்லாம் இந்த வருஷ பிறப்பில் நம்ம எப்படி இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த புது வருஷத்தில் என்னென்னா நான் ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன். இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு புது துணி கட்டிக்கிட்டு வடை பாயசம் செஞ்சு சாப்பிட்றது புது வருடம் இல்லை. நம்ம இந்த ஒரு வருடம் தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கோ பாவம் செஞ்சுருப்போம். அந்த பாவ கணக்கில் அடுத்த வருஷத்துக்குள்ளே அதை முடிச்சிடணும், பரிகாரம் செஞ்சு முடிச்சிடணும். பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டோன்னா நம்ம எதிர்காலத்தில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது வராது. அதை கணக்கு பார்க்குற நாளாக தான் நான் நினைக்கிறேன். புது வருஷத்தில் நம்ம எப்படி வாழ்கிறது முக்கியம் இல்லை. வாழலைங்கிறது அடுத்தவங்களுக்கு நம்ம எந்த துன்பத்தையும் கொடுக்காம அவங்கள நல்லா வாழ விடணும். அதுதான் புது வருடமாக இருக்கணும். புது வருடத்தில் இதுதான் எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இதுதான் புது வருடமாக நான் கருதுகிறேன். நீங்கள் எப்படின்னு தயவு செஞ்சு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் உறவுகளே. வணக்கம், மாலை வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணாபாய் கீர்த்தி. என்னுடைய இந்த லைவெல்லாம் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நான் ரொம்ப வேண்டி கேட்குறேன். அவ்வளோதான்.